நேரடியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். நான் இவ்வளோ தொடர்ந்து சில வாரங்கள் பேசி நிறைய சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். எந்த நேரம் எப்படினாலும் நீங்கள் கலைஞர் டிவி மூலமாகவோ என்னுடன் நேரடியோ தொடர்பு கொண்டால் உங்கள் சந்தேகங்களுக்கு கட்டாயம் விடை கொடுக்க நான் முயற்சி பண்ணுவேன். அதில் உங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப். இன்று வரை இந்த 50 வருடமாக இந்த சொக்கலிங்கம் இரவு 1 மணியோ பகல் 1 மணியோ என்று வித்தியாசம் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்றேன். இந்த உழைக்கின்ற சொக்கலிங்கத்திற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கலைஞர் டிவியை நேயர்களிடம் பயன்பட்டு எனக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏன்னா காலையில் 1 மணி நைட்டு 1 மணி இதயத்திற்கு நேரம் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அவனைத்தும் நான் என் வாழ்க்கையின் செய்கின்ற, இப்போ டிவியில் பேசுகிறது, என் வாழ்க்கையில் செய்கின்ற தொழிலும் சரி, உங்களிடம் நிறைய பப்ளிக் மீட்டிங் பேசுகிறேன், அனைத்துமே நான் நினைக்கின்றேன் நான் செய்கின்ற தொழிலாக நினைக்கவில்லை. எனக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். அதான் சொல்லுவாங்க அடிக்கடி, டிவோஷன் டு டியூட்டி இஸ் நாட் எ சாக்ரிஃபைஸ், இட்ஸ் எ ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ். செய்கின்ற தொழிலை தெய்வமாக நினைக்கும் பொழுது உங்களை எந்த வியாதியும் பாதிக்காது. உங்களால் சமுதாயத்திற்கு பயனடை செய்ய முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நான் உண்மையாக சொல்லுகின்றேன், ஒரு நாள் கூட நான் மெடிடேஷன் பண்ணதில்லை. என்ன சொக்கலிங்க இவ்வளோ சொல்லிவிட்டு டக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போகிறிய, நீ தியானம் பண்ணுவதில்லையா என்று. நான் என்ன செய்கின்றேன், என் வாழ்க்கையை வாழும் பொழுதே நான் ஒரு தியானத்தில் வாழ்வது போன்று நான் செயல்படுவதால் உண்மையில் எனக்கு பாரம் பளு இல்லாமல் இருக்கின்றேன். நான் இன்று சொல்லப்போகின்ற மிக முக்கியமான கருத்து, இவ்வளவும் சொல்லிட்டு அந்த வியாதி வர்றது, ட்ரீட்மெண்ட் அனைத்துமே டெம்பரரி. அப்படின்னா பர்மனெண்ட்டுன்னு ஒன்று சொல்லக்கூடாதா சொக்கலிங்க? நிறைய நேர்கள் கேட்டார்கள். சில மாதிரி சொல்லியிருக்கேன். மறுபடியும் அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த வாரம் அதை நான் விளங்கி சொல்ல வேண்டும் விரும்புகிறேன். இந்த பர்மனெண்ட் க்யூர்ன்றது ஒன்று, நோய் நாடி நோய் முதல் தாடி அது தணிக்க வாய்ப்ப செயல். திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு நோய் வருவதும் காரணத்தை அறிந்து அதை தவிர்த்து நோயே வராமல் பார்த்து கொள்வது தான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கும் இதய வியாதியை பற்றி ரொம்ப ரொம்ப பொருத்தம். ஸோ நோய் வராமல் தடுப்பதற்கு தான் 3 வாழ்க்கை முறை, 3 மந்திரங்கள். அதை அடிக்கடி சொல்லுவேன். உங்கள் என்ற உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் 2 இருக்கக்கூடாது. உடம்பிலும் பாரம் இருக்கக்கூடாது, மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது. இந்த 2 வேண்டுமென்றால் 3 மந்திரங்களை பயன்படுத்த வேண்டும். ஒன்று, மனதில் பாரம் இருக்காமல் இருக்க வேண்டுமென்றால் எண்ணுகின்ற எண்ணம் சீராக. உடம்பில் பாரம் இருக்கக்கூடாது இருந்தால் எண்ணுகின்ற எண்ணம் சீராக, இந்த சீரான எண்ணத்தில் உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி, இந்த 3ம் இருந்தால் 2 என்ற உடம்பிலும் பாரம் இருக்கக்கூடாது, உங்கள் உணர்விலும் பாரம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த 1 என்ற உயிர் உங்கள் உடம்பில் 100 வருடம் கடந்து வாழும். அதான் 1, 2, 3. உயிர் காப்பாற்ற 2, உடம்பில் பாரம் உணர்வில் பாரம் இல்லாமல், அது 2ம் இல்லாத இருப்பதற்கு 3 மந்திரம். எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இதை தயவுசெய்து ஷார்ட்கட்ஸ் எதுவுமே கிடையாது. இன்றைக்கு விளக்கமாக சொல்லப் போகின்ற ஒரு கருத்து இந்த ஸ்லைட் மூலம் உங்களை விளக்க விரும்புகின்றேன். இந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் க்யூர்ன்னு சொன்னேன் இல்லைங்க. இந்த சைக்கிளை நீங்கள் தயவுசெய்து அனைவரும் பார்க்க வேண்டும்.
பார்த்து இன்றிலிருந்து கடைப்பிடியுங்கள். இந்த சைக்கிள் இருக்கிற வரைக்கும் எதையும் மட்டுமில்ல, எல்லா உறுப்புகளும் 90, 100 நோயாளிகள் நிறைய பேர் இப்போ 102, 103, 104 வயது ஆகிவிட்டார்கள். அவர்களெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சைக்கிளில் முதல்ல கீழே இருக்கிறது பாருங்கள், மன மகிழ்ச்சி, அமைதி, அதான் பி பாசிட்டிவ், பி காம், பிளிஸ்ஃபுல் அப்படின்ட்டு டைப் பியாக மாறின எல்லாருமே. அந்த உணர்வு வந்து மெடிடேஷனால் வரும். சில மனநிலையை மாற்றிக்கொண்டால் போதும். அந்த உணவு அந்த மனநிலையில் வந்துட்டிங்கன்னா, உணவில் வந்து நிறைய காய்கறி பழங்களை சேர்த்துங்க. காய்கறி பழங்களை வந்து எப்படி சாப்பிட்ணும்னா, மெயின் சாப்பாட்டுக்கு முன்பு 15 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கு சாப்பிட்டணும். மாவோ சாதம், ரசம் சாதம், குழம்பு, சாம்பார் அதெல்லாம் கம்மியாக சாப்பிட்டணும். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து 1 கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஸோ காய்கறி பழங்கள் ஒவ்வொரு உணவிற்கும் முன்பு முதல் சாப்பிட்டா வெயிட்டு போடாது. நியூட்ரியன்ஸ் எல்லாம் அதில் தான் மேக்ஸிமம் இருக்குது. அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. கொலஸ்ட்ரால் குறையக்கூடாது. எந்த காய்கறி பழங்களிலும் தாவர உணவுகளிலும் 0 கொலஸ்ட்ரால் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த உணவு முறையை காய்கறி பழங்கள் நல்லா சேர்த்துக்கிட்டு, அடுத்தது பாருங்களேன், சீரான உடல் பயிற்சி. ஸோ எண்ணுகின்ற எண்ணம் சீரு, உண்ணுகின்ற உணவு சீரு, சீரான உடற்பயிற்சின்னு ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நிறைய பேர் இருக்காங்க ஒல்லியாக இருக்குன்னு சொக்கலைங்க, எக்ஸசைஸ் பண்ணோமா. ஒல்லியாக இருந்தாலும் சரி, எக்ஸசைஸ் வெயிட்டு குறைச்சி பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த எக்ஸசைஸ் சீராக பண்ணும் பொழுது தசைகள், மூட்டுகள் அனைத்தும் வலிமைப்படுகிறது. மஸ்குலோஸ்கெலட்டின் வலிமையை விட அந்த ரெகுலர் எக்ஸசைஸ் இதயத்தை வலுவை சேர்க்கின்றது. அந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது என்டார்ஃபின் கூடுகின்றது, மெலட்டோனின் கூடுகின்றது. அதை விட மகிழ்ச்சியான மெடிடேஷன் எக்ஸசைஸ்னால் HDL என்ற குட் கொலஸ்ட்ரால், ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் 50 மில்லிகிராமை தாண்டி இருப்பதற்கு வழி செய்கின்றது. ஸோ மகிழ்ச்சி, உணவு முறை, உடற்பயிற்சி, அப்போ என்ன ஆகுதுன்னா சீரான உடல் எடை வந்துடுது. இந்த சீரான உடல் எடை வந்துட்டோம்னா அவங்களுக்கு உடனே வந்து அந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்ற பழக்கங்கள் இருப்பார். சிகரெட் பிடிக்கிறது, புகை பிடிப்பது, எந்த முறையிலும் சரி, அதை விட மது அருந்துவதெல்லாம் கிட்டே போக மாட்டாங்க. ஏன்னா அதிலேருந்து மகிழ்ச்சி முதலே வந்துடுச்சுனால அதிலிருந்து போகாதபடி இருந்து கொண்டால், இந்த நிலையில் உடனே என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்து, ட்ரைகிளிசரைட்ஸ் குறைந்து, குட் கொலஸ்ட்ரால் கூடுது. உடனே டயபெட்டிஸ் கூட க்யூர் ஆகிடும். அவங்களுக்கு ரத்த கொதிப்பும் நார்மலாக சீராகிடும், ரத்த அழுத்தமும். இந்த சைக்கிள் வந்ததுன்னா இந்த ஸ்டைலில் பாருங்கள், 99% அடைப்பு இருந்தாலும் 1 வருடத்தில் சீராக வருவதற்கு இந்த வாழ்க்கை முறையான சைக்கிளை நீங்கள் அனைவரும் செல்ல வேண்டும். ஸோ ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், முக்கியமாக என் நிலையிலும் மகிழ்ச்சி, காய்கறி பழங்கள், உணவு முறைகள், சீரான உடற்பயிற்சி, சீரான உடல் எடை, அதைவிட செய்வதை விட்டு மகிழ்ச்சியான நிலையில் புகைப்பிடிப்பதோ மது அருந்துவதோ தடுத்து விட்டால், நோயாளிகள் நிறைய பேர் 1 வருடத்தில் கொலஸ்ட்ராலுக்கு மருந்து தேவையில்லை, சர்க்கரைக்கு கூட மாத்திரை தேவையில்லை, அது குறைத்து சாப்பிடலாம். ப்ரெஷருக்காக சாப்பிட்ற மாத்திரைகள் அனைத்துமே நிறுத்துகின்ற நிலைக்கு செல்வதால் தான் அவர்கள் எந்த நோயற்றும் நோயிலிருந்து விடைபெற்று நன்றாக வாழ்வதற்கு இந்த சைக்கிளில் அனைவரும் பயணம் செய்ய வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் மனுஷபுத்திரன் அவர்கள் நம் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கும் நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் பற்றி கூறி அவற்றை நாம் எந்த பார்வையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் மத்திய அரசு ஒரு முக்கியமான ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதாவது வாடகை தாய்முறையை ஒழுங்குபடுத்துவதற்கான மசோதா அது. இந்த வாடகை தாய் என்றால் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு பலருக்கும் தெரிந்திருக்கலாம். உடலியல் ரீதியாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத தம்பதிகள், அதாவது அவர்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடுகள் உடலியல் ரீதியாக இருந்து அதன் மூலமாக அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத போது அந்த பெண்ணினுடைய கருமுட்டைகளையும் அந்த ஆணினுடைய விந்தணுக்களையும் எடுத்து அதை வேறொரு பெண்ணினுடைய கருப்பையில் வைத்து அதன் மூலமாக செயற்கை முறையில் கருவூட்டல் செய்து பிறகு அந்த குழந்தை பிறந்த பிறகு அதை குறிப்பிட்ட அந்த தம்பதிகளிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் செல்கிற அந்த முறைக்கு பெயர்தான் வாடகை தாய்முறை என்பது. இந்த முறை என்பது உண்மையில் ஒரு மருத்துவ ரீதியாக உலகெங்கும் பரவலாக இருந்தாலும் கூட இந்தியாவில் இது உண்மையில் இப்பொழுது கொஞ்சம் புழக்கத்திற்கு வர ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அதில் பல்வேறு விதமான சட்டவிரோதமான செயல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் அந்த முறையின் மூலமாக பல்வேறு மோசடிகள் நடைபெறுகின்றன என்கிற குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து இங்கு இருந்து வருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன விதமான மோசடிகள் நடக்கின்றன, அல்லது மருத்துவத்துறையில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு மோசடிகளுடைய வரிசையில் இதுவும் ஒன்றா என்பதை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பேசப்போகிறோம். இந்த வாடகை தாயாக, அதாவது இன்னொருவருக்காக குழந்தைகளை பெற்றுத்தருவதற்காக வரக்கூடிய இந்த பெண்கள், அவர்கள் ஒன்று வறிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகவோ பழங்குடி மக்களாகவோ கிராமப்புறத்தைச் சேர்ந்த ஒரு வறுமையில் வாடக்கூடிய பெண்களாகவோ இருக்கிறார்கள். அப்படி பெண்களை அழைத்து வரக்கூடிய இடைத்தரகர்கள், அவர்களுக்கு பெருமளவு பணம் கிடைக்கிறது. அதே போல் இந்த மருத்துவ முறையில் குழந்தை பெறுவதற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய தனியார் மருத்துவ நிறுவனங்களுக்கும் அந்த மருத்துவமனைகளுக்கும் கூட பெருமளவிற்கு பணம் கிடைக்கிறது. ஆனால் இந்த வாடகை தாயாக செயல்படக்கூடிய பெண்களுக்கு குறைந்தபட்சமான பராமரிப்பும் மிக குறைந்த அளவிலான ஒரு பணமுமே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. இதில் மருத்துவமனைகளும் அதே போல் இடைத்தரகர்களும் தான் அதிகமாக ஆதாயம் அடைகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதை ஒழுங்குபடுத்துவது என்பது மிகவும் அவசியம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்று கேட்டால் இதில் இன்னும் கூட பல விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்த செயற்கையான முறையில் இப்படி சிலருக்கு கருவூட்டல் செய்து அந்த குழந்தைகளை பெற்று வாங்கி, அதாவது போலியான ஒப்பந்தங்களின் மூலமாக மன ஒப்பந்தங்களை காட்டி அந்த குழந்தைகளை வாங்கி அதை அதிக விலைக்கு விற்கக்கூடிய சில சம்பவங்களும் இங்கு நடைபெறுகின்றன என்கிற ஒரு அதிர்ச்சியூட்டுகிற தகவல்களும் வெளிவருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதை ஒழுங்குபடுத்துவதற்கு, அதாவது அப்படி வாடகை தாய் முறையில் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தம்பதிகள், அவர்கள் திருமணமாகிய 5 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு குழந்தை இல்லை, மருத்துவ ரீதியாக அவர்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு சூழல் இருந்தால் மட்டுமே அதை செய்ய முடியும். அதுவும் நெருங்கிய உறவினர்கள் மூலமாக மட்டும்தான் இந்த விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும். மாறாக இது போன்ற முகமறியாதவர்களுடன் செய்யக்கூடாது என்பது போன்ற பல விஷயங்கள் இந்த புதிய மசோதாவில் இடம்பெற்றிருக்கின்றன. இதை மீறுகிறவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பதற்கு கூட இந்த சட்டத்தில் வழி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. பொதுவாக இந்த மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது குழந்தை இல்லாத தம்பதிகள், இதில் குழந்தை இல்லாத தம்பதிகள் மட்டுமல்ல, பிரசவத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய கஷ்டங்களை தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சில பெண்களும் கூட இப்படி வாடகை தாய் முறையில் குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியும் கூட நமக்கு கேள்விப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதை எப்படி நாம் ஒழுங்குபடுத்துவது என்கிற கேள்வி வருகிற போது, இங்கு தனியார் மருத்துவமனைகள் அவர்களுடைய ஏஜெண்டுகளினுடைய செயல்பாடுகளோடு இணைத்துத்தான் இந்த விஷயத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருந்தாலுமே கூட இன்றைக்கு இது ஒரு மருத்துவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் அல்லது பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் இந்த முறையை நாம் எப்படி
நாம் செயல்படுத்த முடியும் இந்த சட்டத்தை என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் கண்ணும் காதும் வைத்தது போல இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. முக்கியமாக இப்படி வாடகை தாய்களாக செயல்பட்டு இந்த குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்களுக்கு உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன என்றும், பிற்காலத்தில் அவர்களுக்கு உடலியல் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்களுக்கு மருத்துவ ரீதியாக எந்த விதமான ஒரு உதவியும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதோடு மட்டுமல்ல, பணத்திற்கு ஆசைப்பட்டு பலமுறை பெண்கள் அப்படி குழந்தைகள் பெற்றுக்கொள்வதனால் அவர்கள் இளம் வயது மரணங்களை தழுவக்கூடிய பெண்களும் கூட இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. அப்படி பார்க்கிற போது ஒரு ஒரு பெண் ஒரு முறை தான் இப்படி வாடகை தாயாக செயல்பட முடியும் என்பது போன்ற ஷரத்துகள் எல்லாம் கூட இந்த மசோதாவில் இருக்கின்றன. ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த சட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமாக இதற்கு மருத்துவர்களுடைய ஒத்துழைப்பு தேவை, மருத்துவமனைகளுடைய ஒத்துழைப்பு தேவை. துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய தனியார் மருத்துவ அமைப்புகள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அறம் பிறழ்ந்த காரியங்களில் அல்லது அறத்திற்கு புறம்பான செயல்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது நாம் ஏற்கனவே கூட இதே நிகழ்ச்சியில் நாம் பேசியிருக்கிறோம். எப்படி இந்த உடல் உறுப்பு தானம் என்கிற ஒரு உன்னதமான ஒரு புனிதமான விஷயம் கூட இன்றைக்கு ஒரு வர்த்தகமாக மாற்றப்பட்டு விட்டது என்பதையும், மூளைச்சாவு அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களுடைய உடல் உறுப்புகளை திருடி அதன் மூலமாக ஒரு பெரிய அளவிற்கு லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலும் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நிறைய பேர் இப்படி மருத்துவமனைகளுக்கு விபத்தில் அடிபட்டோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ வரக்கூடியவர்களிடம் அவர்களை ஒரு மரணத்தினுடைய விளிம்பிற்கு அழைத்து சென்று அவர்களுடைய உடல் உறுப்புகளை பெற்று லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விற்கக்கூடியவர்கள், அல்லது அந்த அவர்களுக்கே குறைந்த பணத்தை கொடுத்து உங்களுடைய ஒரு கிட்னியை கொடுத்து விடுங்கள் என்றெல்லாம் சொல்லி குறைந்த தொகையை கொடுத்து அதை வாங்கி கொண்டு லட்சக்கணக்கில் விற்கக்கூடிய ஒரு வியாபாரம் இதுவும் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, சில தினங்களுக்கு முன்பு வந்த ஒரு செய்தி, திருவண்ணாமலையில் ஒரு போலி ஸ்கேனிங் சென்டர் நடத்திய ஒரு பெண், அதாவது குறைந்தபட்சமாக ஒரு மருத்துவ ரீதியான ஒரு டிப்ளமோ படிப்பை மட்டும் படித்துவிட்டு கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என்று அறியக்கூடிய அந்த சோதனைகளை செய்யக்கூடிய கருவியை வைத்துக்கொண்டு சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஒரு பெண் சிசுக்களை அவர் கொலை செய்திருக்கக்கூடும் என்கிற ஒரு செய்தி இங்கே வந்திருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது அது இந்த வாடகை தாய் முறையாக இருக்கட்டும், அல்லது இந்த உடல் உறுப்புகளை விற்கக்கூடிய ஒரு வர்த்தகமாக இருக்கட்டும், அல்லது பெண் சிசுக்களை கருக்கலைப்பு செய்கிற இந்த முறைமையாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிலுமே மருத்துவத்துறை சார்ந்தவர்களும் தனியார் மருத்துவ அமைப்புகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்கிற விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அமைப்புகளை முழுமையாக நாம் எம்மால் ஏன் கண்காணிக்க முடியவில்லை, தவறிழைத்தவர்களை நாம் ஏன் முறையாக விசாரித்து தண்டிக்க முடியவில்லை என்பதுதான் முக்கியமான கேள்வி. பெண் சிசு கருக்கலைப்பு என்பது தடை செய்யப்பட்டு பல ஆண்டுகளாகிறது. அப்படி இருந்தும் கூட இதுவரைக்கும் அந்த சட்டத்தின் கீழ் யாரும் பெரிதாக தண்டிக்கப்படவே இல்லை, எந்த மருத்துவரும் தண்டிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற ஒரு நாட்டில் எந்த சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது விரலுக்கு இறைத்த நீராகிவிடும். மாறாக தனியார் மருத்துவர்கள் மீதும் மருத்துவமனைகளின் மீதும் கடுமையான கண்காணிப்பு இருந்தால்தான், மக்களிடம் ஒரு பெரிய விழிப்புணர்வு இருந்தால்தான் இதையெல்லாம் தடுக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்த பகுதியில் நாம் சந்தித்து வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் துறையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்ன மாதிரியான வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா. ஒரு மகப்பேறு மருத்துவரா, குழந்தையின்மை சிறப்பு மருத்துவரா, இன்னைக்கு குழந்தையின்மை அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்னெல்லாம் இருக்கு, இன்னைக்கு இருக்கிற நவீன சிகிச்சை மூலமா எந்த அளவுக்கு அதை முழுமையா சரிப்படுத்த முடியும், அந்த காலகட்டங்களில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் நடைமுறைகள் என்ன, இப்படி பல விஷயங்களை நாம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் மேடம். ஒரு மகப்பேறு மருத்துவர், கைனகாலஜிஸ்ட், இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு பெண்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, திருமணம் ஆன உடனே அடுத்த ஒரு ஆண்டில் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா இந்த சமூகம் அவங்கள பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி இருக்குது. மன அளவுலையும் உடல் அளவுலையும் பெரிய ஒரு பாதிப்பை அது உண்டாக்குது. இன்னைக்கு இருக்கிற பெண்கள் கெரியர், அவங்க ஜாப், அவங்க லைஃப்பில் ஒரு லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை தள்ளி போடுறதும் இன்னைக்கு குழந்தையின்மைக்கான காரணம்னு நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம். ஒரு
மருத்துவரா உண்மையிலேயே குழந்தையின்மைக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான தீர்வு அப்படின்னு வரும்போது ஒரு பிரச்சனையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு இருக்கிற நவீன சிகிச்சை முறைகள் என்ன, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன மாதிரியான ஒரு நடைமுறைகள் நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும், இப்படி பல விஷயங்களை நேர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல குழந்தையின்மை அப்படின்னு ஒரு காரணம், இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ஒருத்தர் எந்த காலகட்டத்தில் ஆமா இனிமே நம்ம ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும் அப்படின்னு தீர்மானிக்கணும்? குழந்தையின்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கப்பல், ஒரு தம்பதியினர் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு இதுக்கப்புறம் எப்போ டாக்டரை பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஓகே, எப்போ பார்க்கலாம், கல்யாணம் ஆன ஒரு 4 மாதத்தில் பார்க்கலாமா, இல்லை 4 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. எவ்வளோ தூரம் நம்ம வெயிட் பண்ணலாம், சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 1 இயர் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு மாதத்துலையுமே வந்து குழந்தை பிறப்பதற்குரிய, தானாகவே குழந்தை உண்டாவதற்கு உரிய வாய்ப்பு என்பது ஒரு மாதத்திற்கு ஒரு 10% அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்தில் குழந்தை இல்லாதவர்கள் அட்லீஸ்ட் 90% வந்து குழந்தை வந்து தானாகவே உருவாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் இருக்குது. ஸோ ஒரு வருடம் வரை குழந்தை இல்லாதவர்கள் தானாகவே ட்ரை பண்ணலாம். அதற்கடுத்து அவர்கள் கண்டிப்பாக டாக்டரை அணுகுவது நல்லது. ஆனால் இப்பொழுது உள்ள நீங்கள் சொன்ன மாதிரி இப்பொழுது திருமண வயது என்பதே, பெண்களுக்குரிய திருமண வயது என்பதே ரொம்ப லேட்டாக இருக்குது. 30 வயசு, ஈவன் 35 வயதில் கூட குழந்தை திருமணம் ஆகுறாங்க. அவங்க அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணுமா? அவங்க அவ்வளோ தூரம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏனென்றால் மகளிருடைய ஏஜ் என்பது, அந்த வயது என்பது ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. வயது ஆக ஆக பெண்களுக்குரிய அந்த கருமுட்டையினுடைய வளர்ச்சி, கருமுட்டையினுடைய தரம் குறைந்து காணப்படுகிறது. அதனால் அவர்கள் வயது அதிகமாக உள்ளவர்கள் அல்லது ஏற்கனவே ப்ராப்ளம், ஹார்மோனல் ப்ராப்ளம், ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹார்மோனல் ப்ராப்ளம் என்பது உடல் பருமனாக இருப்பது, மாதவிலக்கு கரெக்டாக வராதது, மாதம் வராமல் இரெகுலர் பீரியட்ஸ் எனக்கூடிய மாதவிலக்கு, இப்பொழுது உடல் பருமனும் அதிகமாக, ஒபிசிட்டி எனக்கூடிய ப்ராப்ளமும் அதிகமாக உள்ளது. அவர்கள் எல்லாரும் 1 வருடம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. அவர்கள் இன்னும் சீக்கிரமாகவே 6 மாதத்திலேயே தங்களுக்குரிய மருத்துவரை அணுகி அது என்ன ப்ராப்ளம் என்பதை கண்டுபிடித்து அதற்குரிய சிகிச்சை முறையை எடுப்பது நல்லது. சிலர் 4 வருஷம் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணலாம், நேரம் சரியாக வரட்டும்னு. அதுவும் தப்பு. பிகாஸ் 4 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுறது, எகைன் நான் திரும்பவும் அதே சொன்னேன், ஏஜ் அதிகமாகிட்டே வருது. அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்து அதை கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணியிருந்தால் அவங்க இப்போவே கர்ப்பமாகி இருப்பாங்க. அதனால் கரெக்டான டைம் என்பது ரொம்ப முக்கியம். எதுவுமே ப்ராப்ளம் இல்லாதவங்க, சின்ன வயசில் 30 வயசுக்குள்ளே மேரேஜ் ஆனவங்க, திருமணமானவர்கள், அவர்கள் அட்லீஸ்ட் 1 வருடம் வரைக்கும் காத்திருக்கலாம் தானாக குழந்தை உருவாவதற்கு. அதற்கடுத்து டாக்டரை அணுகலாம். ஏஜ் அதிகமாக உள்ளவர்கள், பீரியட்ஸ் ப்ராப்ளம் உள்ளவர்கள், இரெகுலர் பீரியட்ஸ், தைராய்டு, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் என்று சொல்லக்கூடிய நீர்க்கட்டி, இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவர்கள் சீக்கிரமாகவே 6 மாதத்திலேயே மருத்துவரை அணுகுவது நல்லது. கண்டிப்பாக மேடம். இப்போ குழந்தையின்மைக்கான பிரச்சனையும் நம்ம பார்க்கும்போது வயது ஒரு முக்கியமான கருவியா இருக்கு, அது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும். இப்போ ஒருத்தர் மருத்துவரை 1 வருடம் வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மருத்துவரை வந்து அணுகுறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பெண்களுக்கு தான் இந்த குறைபாடு இருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கு. அதனால பெண்களை தான் போய் எல்லா விதமான டெஸ்ட்டும் பண்ணணுன்றாங்க. இப்போ வந்து 2 பேருமே வரணும் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் வலியுறுத்தி சொல்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ 1 வருடம் வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னா அந்த தம்பதியர் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அதுதான் நீங்கள் சொல்வது சரி. ஈவன் நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் 4-5 வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, 4-5 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பட் கன்சீவ் ஆகிருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்டோட ரிப்போர்ட் எங்கன்னு கேட்டால் அவருக்கு பண்ணலை, ஃபர்ஸ்ட் எனக்கு பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆண்கள்னு சொல்ல, பெண்களோட மைண்ட் செட்டே ஆண்களுக்கு எதுவும் குறை இருந்தால் அது ஒரு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறது. ஸோ வந்த உடனே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, குழந்தையின்மைக்கு 3 காரணிகளாக பிரித்திருக்கிறார்கள். ஒரு 3இல் 1 பகுதியினருக்கு ஆண்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், 3இல் 1 பங்கு பெண்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், 3இல் 1 பங்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி, 2 பேருமே நார்மலாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு கருத்தரிக்க முடியாது. ஸோ எந்த கேட்டகரியில் வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு முன்னாடி, டெஸ்ட்டுக்கும் முன்னாடி ஸ்டெப்பு,
இப்போது இருக்கிற மென்பொருள் துறையில் இருப்பவர்கள், சாஃப்ட்வேர் துறையில் இருப்பவர்கள், நிறைய நைட் ஷிஃப்ட்ஸ் கால் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு நார்மலாக ஃபர்டிலிட்டி பற்றி எந்த டைமில் குழந்தை உருவாகும் அப்படிங்கிற இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்டில் இருக்கார், நான் டே ஷிஃப்டில் இருக்கேன்னா அதில் வந்து குழந்தை உருவாகிறதுக்குரிய அவங்களுடைய ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க, அதனால் வந்து நிறைய டிலே ஆகுது. ஸோ முதல்ல அந்த மாதிரி காரணிகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதுக்குரிய அட்வைஸ் கொடுக்கணும். அடுத்த ஸ்டெப் வந்து குழந்தை இல்லாதவர்களுக்குரிய டெஸ்ட், பரிசோதனைகள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்குமே ஒரே நேரத்தில் பண்ணுறது தான் பலன் தரக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா ஆண்களுக்கு பண்ணாமல் பெண்களுக்கு மட்டும் செய்வதனால் ஆல்மோஸ்ட் 50% மட்டும்தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். 50% வந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்காமலே போயிடுது. ஸோ இப்பொழுது இந்த பொண்ணு 5 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கு, ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அந்த பிரச்சனையை முதலையே கண்டுபிடிச்சிருந்தா அவருக்கு ஏதோ ஒரு விந்தணுக்கள் குறைவாக உள்ளதை முதலையே கண்டுபிடிச்சு அதற்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணியிருந்தால் இவங்க ஏற்கனவே கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது நல்லது. பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் டெஸ்ட். அதனால் இப்போது ஹார்மோனல் ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. உடல் பருமனாக இருப்பது, தைராய்டு, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், நீர்க்கட்டி அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத ஹார்மோன் டெஸ்ட். ஹார்மோன் டெஸ்ட்டுங்கிறது பிளட் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று ஸ்கேன் மூலமாக, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், வயிறை ஸ்கேன் பண்ணி பார்ப்பதன் மூலமாக கர்ப்பப்பை, கருமுட்டை அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று ஹெச்எஸ்ஜி என்று சொல்லக்கூடிய டெஸ்ட். ஹெச்எஸ்ஜி என்றால் கருக்குழாய் கரெக்டாக உள்ளதா, கருக்குழாயில் ஏதாவது ப்ராப்ளம் உள்ளதா, பிரச்சனை உள்ளதா என்பதை அறிய வேண்டியது. இந்த 3மே எல்லா ஃபீமேல் பார்ட்னர்ஸ்க்குமே கண்டிப்பாக பண்ண வேண்டியது. ஹஸ்பண்டுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் தான் இருக்குது, செமன் டெஸ்ட். அது மட்டும் பண்ணினாதான் இது முழுமையடையும். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்கள என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த வழியில் போனால் நமக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ ஒரு மருத்துவர் அணுகி இவங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்குது, ஆணுக்கோ இல்லை பெண்ணுக்கோ ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த அளவுக்கு குழந்தை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? எந்த மாதிரியான ஒரு நவீன சிகிச்சை முறை மூலமாக? எந்த அளவு அப்படின்னா எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிற நம்ம நம்பர்ஸில் சொல்ல முடியாது. எல்லாமே வந்து நிறைய காரணிகளை பொறுத்துள்ளது. ஒன்று வயது, அவங்களுக்கு ஏதாவது ஹார்மோன் ப்ராப்ளம் உள்ளதா அப்படிங்கிறத பொறுத்து தான். ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இத்தனை பர்சன்டேஜ் சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம எதுலேயுமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய உடம்பு, ஒவ்வொருத்தருடைய ஹார்மோன் ப்ராப்ளம், ஒவ்வொருத்தருடைய ஆண் அணுக்களினுடைய சதவீதம், அதை பொறுத்து தான் சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ ஒரு பெண்களுக்கு ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு ஒரு மருத்துவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டார் அப்படின்னா அப்போ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்கும்? ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்குது. ஃபஸ்ட்டு போன உடனே ஏதாவது ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டாக நமக்கு சொல்லிடுவாங்களோ, டாக்டர் கிட்ட போகிறதுக்கே பயம். அதனால ஈவன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களோ அதை தானாக ஃபாலோ பண்ணிவிட்டு 4-5 சைக்கிள் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க கூட இருக்காங்க. அது முற்றிலும் தவறானது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பெண்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ ஃபஸ்ட் இனிஷியலாக நம்ம பண்ண வேண்டியது அப்படிங்கிறது எல்லா டெஸ்ட், முதல்ல ப்ரீ கன்செப்ஷனலாக தைராய்டு இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணணும், நீர்க்கட்டி இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது நல்லது. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு கருமுட்டை உருவாகிறதுக்குரிய மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. மெடிசின்ஸா இல்லை இன்ஜெக்ஷன்ஸா, மருந்துகளா இல்லை ஊசி மூலமாகவோ நம்ம மருந்துகளை செலுத்தி 9வது நாள்லேருந்து ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம். கருமுட்டையினுடைய வளர்ச்சியை அறிவதற்காக ஸ்கேன் செய்கிறோம். ஸ்கேனில் எவ்வளோ கருமுட்டை வளருது, எவ்வளோ தூரத்துக்கு வளருது, அது கரெக்டாக வளருதா, வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு கரெக்டான அது கருமுட்டை வந்து அதிலிருந்து வெளியே வரணும், அந்த கருமுட்டை வெளியே வரணும். அந்த வெளியே வரக்கூடிய கருமுட்டை நம் உடம்பில், அந்த ஒரு பெண்ணினுடைய உடம்பில் ஒரு 24 மணி நேரம்தான் அது உயிரோடு இருக்கும். அந்த டைமில் ஆண் பெண் உறவு கொண்டால்தான் கருவுறுதலுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஸ்கேனில் என்ன பண்ணுறோன்னா, கரெக்டாக கருமுட்டை வருதா, வளர்ந்தது கரெக்டாக வெடிக்குதா, அந்த வெடிக்கிற டைமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும்
உடல் உறவில் இருங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாலே ஒரு சைக்கிளோட சக்ஸஸ், ஒரு இதில் எவ்வளோ சக்ஸஸ் வரும், உடனே கேட்குறது ஃபஸ்ட்டு கேள்வி இதுதான், ஒரு சைக்கிளில் எவ்வளோ சக்ஸஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு இதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ 4 சைக்கிள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 10ல் 6 பேர்கிட்ட கன்சீவ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. ஆனால் அது ப்ரொவைடட் தட் எல்லாமே நார்மலாக இருக்கணும், ஹஸ்பண்டோட அணுக்கள் நல்லா இருக்கணும், கருக்குழாயில் எதுவும் அடைப்பு இருக்கக்கூடாது, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள இந்த இதுக்கு செலக்ட் பண்ணுறோம். இதே இது கருக்குழாயில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லை விந்தணுவில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்கள இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்தாமல் அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்துவது நல்லது. அவங்களையும் இந்தைய ட்ரீட்மெண்ட்டில் வச்சுட்டு நம்ம இது பண்ணோன்னா, அதே ட்ரீட்மெண்ட்லேயே இருந்தோன்னா அவங்களுடைய ரிசர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டையோட அளவு எண்ணிக்கை குறைந்துட்டே வருது. ஆண்களுக்கான பிரச்சனை அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க மேடம். அப்போது எந்த மாதிரியான ஒரு சாத்தியம் இருக்குது குழந்தை பேரடைய? இப்பொழுது பொதுவாகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ப்ராப்ளம் அப்படிங்கிறத விட இந்த ரொம்ப மிகவும் வயது குறைந்த வயதிலேயே வேலைக்கு சென்று விடுகின்றனர், ஒர்க் ஸ்ட்ரெஸ். அதனால் அவங்களுக்கு அந்த உடல் உறவில் ஈடுபடக்கூடிய இதுவே மிகவும் ப்ராப்ளம் இருக்குது, ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்று. அது இல்லாமல் ஜீன்ஸ் பேண்ட் போடுறது கூட உங்களுக்கு உடல் அந்த விரையினுடைய வெப்பத்தை அதிகப்படுத்துகிறது, அதனால் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஈவன் நிறைய வைஃபை இருக்கிறது கூட குழந்தைங்களுடைய இதை எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷனால் கூட ஸ்பெர்ம் கவுண்ட் இன்னும் வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு இன்னுமே பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்குரிய இதை முதல்ல ஒரே ஒரு விந்து டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். பெண்களுக்குள்ள மாதிரி ஆண்களுக்கு நிறைய டெஸ்ட் பண்ண தேவையில்லை, ஒரே ஒரு விந்து கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணாலே விந்துகளுடைய எண்ணிக்கை, அதோடைய நகர்வுத்தன்மை எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். இதில் 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. நல்லா நார்மலாக விந்தணுக்கள் இருக்கிறவங்களுக்கு அவங்கள ஏற்கனவே சொன்ன மாதிரி தானாகவே நார்மலாக உடல் உறவு இருக்கிறதுக்கு வச்சுட்டு அதில் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, மில்லியன் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு 5 மில்லியன் to 10 மில்லியன் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஐயுஐ முறையில் நல்ல சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். ஐயுஐ அப்படின்னா என்னென்னா, ஆணுடைய விந்தணுக்களை எடுத்து விந்தணுக்களை முதலில் நல்ல விந்துவை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற என்னென்னா சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்லுவாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றுறப்போ உங்களுக்கு ஒரு மெஷினில் வச்சு அந்த விந்துக்கள் இது பண்ணுறப்போ சுற்றுறப்போ நல்ல வீரியம் உள்ள அதிக நகர்வுத்தன்மை உள்ள விந்தணுக்கள் அதனுடைய அந்த திரவத்தினுடைய மேல் பகுதிக்கு வருகிறது. அதை எடுத்து கர்ப்பப்பையினுள் செலுத்துவது, பெண்ணினுடைய கர்ப்பப்பையினுள் செலுத்துவதற்கு பேர் தான் ஐயுஐ அப்படின்னு சொல்கிறோம். ஐயுஐ முறையில் கண்டிப்பாக இந்த மாதிரி ரொம்ப குறைவான அணுக்கள் இல்லாமல் மீடியமாக அணுக்கள் உள்ளவங்களுக்கு நல்ல சொல்யூஷன்ஸ் தர முடியும், நல்ல சக்ஸஸ் தர முடியும் நம்மளால். ஓகே. இப்போ நார்மலான வழிமுறை மூலமாக ஒருத்தருக்கு குழந்தை பெறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஐயுஐ மெத்தட்லையோ இல்லை மற்ற ஒரு டெக்னாலஜி மூலமாக குழந்தை பேர் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறமா அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் மேடம்? இன்றைக்கி எல்லாருமே வேலைக்கு போகிறவங்கன்றத ஒரு சூழல் தான் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒரு தடவை வரணுமா இல்லை அடிக்கடி தொடர்ந்து வர வேண்டியது இருக்குமா? அந்த காலகட்டத்தில் அவங்களை எப்படி பார்த்துக்கணும்? ட்ரீட்மெண்ட்டை சிகிச்சை எந்த சிகிச்சை என்றாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரீட் பண்ணுவது என்பது ரொம்ப முக்கியம். உடனே அவங்க ஐவிஎஃப் பண்ணுறாங்க, எனக்கு இந்த 2 மாதத்துக்குள்ளேயே நான் கன்சீவ் ஆகணும், நான் முடிக்கணும், வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு போகணும், அடுத்து ப்ரமோஷன் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? ஸோ உங்களுக்கு என்ன இதுவோ உங்களோட உடம்பையும் ரொம்ப பாதிக்காத வகையில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு தான் பண்ணணும். ஒன்ஸ் கன்சீவ் ஆனதுக்கப்புறமா பிரெக்னன்சிக்கு அப்புறமா என்னன்றது கேட்குறீங்க இல்லையா? இந்த மாதிரியான ஒரு மெத்தட் மூலமா கையாண்டு நம்ம ஒருத்தருங்க மகப்பேறு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஓகே, நார்மலாக கன்சீவ் ஆகிறவங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலமாக கன்சீவ் ஆகிறவங்களுக்கும் கண்டிப்பாக சில வித்தியாசங்கள் இருக்குது. அதுக்காக கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சரிங்களா? இப்போது ஹார்மோன் ப்ராப்ளம்னால இருந்து கன்சீவ் ஆகாதவங்க அதை சரி பண்ணி இப்போ கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா
அந்த ஹார்மோன் ப்ராப்ளம், முதல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன் ப்ராப்ளம் கரெக்டாக இருக்கிறதா, அது கண்ட்ரோலில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். தைராய்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். நான் ஃபர்ஸ்ட்டு 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் நஞ்சுக்கொடி தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது தாய்க்கும் குழந்தைக்குமான ஒரு பிணைப்பு. நஞ்சுக்கொடி தான் அந்த குழந்தையோட உணவூட்டத்தை எல்லாம் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதோட நஞ்சுக்கொடியோட செயல்பாடுங்கிறது ஒரு 14 வாரத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வருது. அதுக்கு முன்னாடி ப்ளீடிங் ப்ராப்ளம் வரலாம், சிறிய உதிரப்போக்கு அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கிறது நல்லது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வெயிட் தூக்குறது அதெல்லாம் வந்து தவிர்ப்பது நல்லது. மற்றபடி நார்மல் வேலைகள் பண்ணுறது, வீட்டில் வேலைகள் செய்கிறது அதெல்லாம் வந்து அதெல்லாம் பண்ணிக்கிடலாம். இன்னொரு விஷயம், ட்வின்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகிறவங்களில் ட்வின்ஸுங்கிறது இரட்டை குழந்தைகள் அப்படிங்கிறதும் நிறைய பார்க்குறோம். சரிங்களா? அது வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ட்வின்ஸ்னாலேயே இரட்டை குழந்தைகளால் வரக்கூடிய கர்ப்ப பிரச்சனைகள், ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் ட்வின்ஸ்னால் வரலாம். ட்வின்ஸ்னால் நார்மலாக குழந்தை பிறக்கிற டேட்டுக்கு முன்னாடி குறை மாதமாக பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்வின் ப்ரெக்னன்சிஸ் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரெஸ்ட்டில் இருக்கிறது நல்லது. ஓகே. இப்போது இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ட்வின்ஸ் இல்லை ட்ரிப்ளெட்ஸ் இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இதனால் ஏதாவது ஒரு ரிஸ்க் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓகே. ட்வின்ஸுங்கிறது காமனாக இருக்குது. அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பட் இருந்தாலுமே ஐவிஎஃப்ல டெஸ்ட் டியூப் பேபி அப்படி என்று சொல்லக்கூடிய ஐவிஎஃப்ல ட்வின்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா ரெட்டை குழந்தைங்களாக இருந்தால் 2 கருமுட்டை 2 வச்சா நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால பண்ணக்கூடியதான். ஓகே. அதில் நான் சொல்கிற மாதிரி ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதுக்குரிய அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கிறது அதெல்லாம் தான் நல்லது. ஓகே. பொதுவாகவே இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். நம்ம இவ்வளோலாம் தாண்டினதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு முழுமையான ஒரு குழந்தை நம்ம கையில் கிடைக்குமா அப்படின்ற ஒரு பயத்தோடு இருக்கிறதையும் பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு ஃபேமிலி வந்து எப்படி அந்த மதரை கையாளணும் மேடம்? ஸோ ஒரு பெண்ணுக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் தாய்மை அப்படிங்கிறது மிகவும் இன்றியமையாதது. தாய்மை அடைஞ்சாதான் அவள் பெண், அப்படி இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு எந்த மரியாதையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சமுதாயத்தில் ஒரு நிலை உள்ளது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற சயின்ஸ் நிறைய அட்வான்ஸ் ஆகியிருக்கு. எல்லாத்துக்குமே நம்மளால் சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும், எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது. அவங்கள இன்னும் வந்து அவங்கள கஷ்டப்படுத்தாமல் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். கணவன் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருப்பது மிகவும் முக்கியம். அது வந்து ரொம்ப பார்த்துக்கணும். அது மாதிரி ப்ரெக்னென்சிக்கு அப்புறமும் வந்து நார்மலாக இருக்கிறவங்கள விட அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸை சந்திக்க வேண்டி உள்ளது. அப்பொழுது குடும்பத்தினருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக எல்லாருமே பார்த்துக்க வேண்டிய ஒரு கடமை உள்ளது. மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக இன்னைக்கு மகப்பேறு அப்படின்னு நம்ம பேசும்போது குழந்தை இல்லை அப்படின்னாலே இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்குது, அதுவும் பெண்கள் மேலே எப்படிப்பட்ட ஒரு பார்வை, எவ்வளோதான் நம்ம முன்னேற்றம் அடைஞ்சாலும் இந்த ஒரு விஷயத்தில் இன்னும் வந்து எல்லாருமே ஒரு இந்த பார்வையோடு தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எந்த காலகட்டத்தில் ஒரு மருத்துவர் அணுகினா இன்றைக்கி இருக்கிற நவீன சிகிச்சை மூலமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஓரளவுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கிறதுக்காக ஒரு குழந்தை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குது, ஒரு குழந்தை இல்லைன்றக்கான பிரச்சனையை வந்து ஒரு டாக்டர்கிட்ட நம்ம அணுக வேண்டிய காலகட்டம் என்ன, எவ்வளோ காலம் வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம், இதையெல்லாம் வந்து பெண்கள் இன்னும் கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன, இந்த கருமுட்டையோட எண்ணிக்கை வயதை தள்ளி போடுறதுனால வர பாதிப்புகள் எவ்வளோ தீவிரமாக இருக்குது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம கவனிச்சிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்த கலைஞர் டிவிக்கு நன்றி.
அறிவியல் சிந்தனைகள், வரலாற்று உண்மைகள், இதுவரை நாம் அறிந்து கொள்ளாத பல தகவல்கள், இவைகளை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நடிப்பு என்பது ஒரு தனி கலை. எல்லோராலும் நடித்துவிட முடியாது, எல்லோராலும் மேடையில் நடித்துவிட முடியாது. சில பேருக்கு மேடையில் நடிப்பு வராது, வாழ்க்கையில் நடிப்பு வரும். ஆனால் மேடையில் நடிப்பது என்பது பற்றிய ஒரு கட்டுரையை நாடகத்துறையின் பேராசிரியராக தஞ்சை பல்கலைக்கழகத்தில் இருந்த பேராசிரியர் ராமசாமி அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துக்கு பேரே நடிப்பு என்பதுதான். ஆனால் அந்த நூலுக்குள் பல்வேறு விதமான கட்டுரைகள் இருக்கின்றன. தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஒரு கட்டுரை, தனிநாயக அடிகளார் பற்றிய கட்டுரை, ஈழ நாடகங்களின் நிலை எப்படி இருக்கிறது என்பது பற்றிய கட்டுரை, இப்படி பல்வேறு கட்டுரைகளினுடைய தொகுப்பாக அந்த நூல் அமைந்திருக்கிறது. நியூ செஞ்சுரி புத்தக நிலையம் அதனை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு கட்டுரை நடிப்பு கூடு விட்டு கூடு பாயும் ஒரு பண்டுவம் என்கிற தலைப்பிலே அமைந்திருக்கிறது. நடிப்பு என்பதே ஒரு கூடு விட்டு கூடு பாய்தல் என்று பேராசிரியர் சொல்லுகிறார். அடுத்த வரியிலேயே விளக்கம் தருகிறார். இந்த கூடு விட்டு கூடு பாய்கிற வித்தையை நான் சொல்லவில்லை. ஒரு மனிதன் தன்னை இன்னொரு மனிதனாக கற்பிதம் செய்து கொண்டு இன்னொரு மனிதனாகவே வாழ்வது என்பது அத்தனை எளிதானதல்ல. இந்த கண்கட்டி வித்தை தான் நாடகம் என்கிறார். பார்க்கிறவனுக்கும் நடிக்கிறவனுக்கும் இடையிலே இருக்கிற ஒரு கண்கட்டி வித்தை நாம் இன்றைக்கும் பார்க்கிறோம். தொலைக்காட்சியிலே கூட நாடகங்களை பார்க்கிற போது மக்கள் அவர்கள் சிரித்தால் இவர்கள் சிரிக்கிறார்கள், அவர்கள் அழுதால் இவர்கள் அழுகிறார்கள். இரண்டு பேருக்கும் இடையிலே, பார்க்கிறவனுக்கும் நடிக்கிறவனுக்கும் இடையிலே ஏற்பட்டு விடுகிற அந்த உறவு ஒரு விதமான கண்கட்டு வித்தையாக இருக்கிறது. இது தன்னை இன்னொருவனாக மாற்றிக்கொள்ளுகிற ஒரு கூடு விட்டு கூடு பாய்கிற ஒரு இயல்புதான். விருப்பமான ஒன்றே தொழிலாக அமைந்து விடுமானால் அதனை விட வாழ்வில் மகிழ்ச்சி வேறு எதுவும் இருக்க முடியாது. விருப்பம் சார்ந்து உடம்பின் நோய் கூட குணமாகி விடுகிறது என்கிற ஒரு கோட்பாட்டை இந்த கட்டுரையிலே அவர் சொல்லுகிறார். விருப்பமே இல்லாமல் பிழைப்புக்காக நடிக்க வருகிறவர்கள் கூட அந்த ஒப்பனைகளை எல்லாம் போட்டுக்கொண்டு மேடைக்கு வந்ததற்கு பிறகு அந்த பாத்திரமாகத்தான் மாறிவிடுவார்கள். அது அந்த கலையினுடைய இயல்பு. அது ஒரு ரசவாத தன்மை என்று நாம் வேடிக்கையாக சொல்லலாம். பார்க்கிறவர்களை மட்டுமில்லை, நடிக்கிறவர்களையும் மாற்றிவிடுகிற ஆற்றல் அந்த நடிப்பு கலைக்கு உண்டு. மேடையில் வந்து நின்றதற்கு பிறகு தான் அவன்தான் என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த மேடை முழுவதும் அவனால் நடிக்க முடியும். பிறகு அவன் அந்த நேரம் முடிந்து மாறி போகலாம், அது வேறு. ஆனால் அந்த மேடையில் மக்களின் முன்னால், அதுவும் பேராசிரியர் ராமசாமி அவர்கள் மேடை நாடகங்களை பற்றி எழுதுகிறார். குறிப்பாக அந்த கூத்துக்கலை, புரிசை கண்ணபிரான் அவரிடத்திலே இவர் பயிற்சி எடுத்தவர். அந்த பெரியவரிடத்திலே பெற்ற அந்த பயிற்சிகள் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய வாழ்வில் எப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் தந்திருக்கின்றன என்பதைத்தான் இந்த புத்தகம் முழுவதும் அவர் கூறியிருக்கிறார். துச்சாதனனாக அவர் நடித்த அந்த அனுபவத்தை பதிவு செய்திருக்கிறார். துச்சாதனன் என்றால் தலையிலே பேராசிரியருக்கு முடியில்லை, ஆனால் ஒரு கிருஷ்ணன் கொண்டையை போட வேண்டும், கடுமையாக கட்டி வைத்திருக்கிறார்கள். ஒரு தலை வலிக்கிறது, ஆனாலும் துச்சாதனனாக இவர் வருகிற காட்சி வந்துவிட்டது. மேடைக்கு வருகிறார். எத்தனை மணிக்கு என்றால் அதிகாலை 2 மணிக்கு. முன்பெல்லாம் இது என்னடா விடிய விடிய கூத்து என்று இன்றைக்கும் சொல்கிறார்களே, அதற்கு காரணம் திரைப்படங்களைப் போல 7 மணிக்கு தொடங்கி 9:30 மணிக்கு முடிவதல்ல. இரவு 10 மணி 11 மணிக்கு தொடங்கினால் அதிகாலையிலே தான் கூத்து முடியும். காலை வரைக்கும் விடிய விடிய நடப்பது தான் கூத்து. துச்சாதனனுடைய பாத்திரம் அதிகாலை 2 மணிக்கு வருகிறது, அதிகாலை 5 மணி வரைக்கும் அந்த நாடகம் நடைபெறுகிறது. எனவே 3 மணி நேரம் தலைவலியோடு நின்று அவர் பாடுகிற அந்த பாடல்கள், அந்த முகபாவனை, அடவுகள், அந்த மொழியில் சொல்ல வேண்டுமானால் அடவு கட்டுவது என்பார்கள். அடவுகள் 3 மணி நேரம் நாடகத்திலே மக்களோடு நின்று தன்னை மறந்து கூடு விட்டு கூடு பாய்ந்து துச்சாதனனாகவே மாறி நடிக்கிற போது பேராசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், தலைவலி நினைவுக்கு வரவில்லை என்பதல்ல, தலையே நினைவுக்கு வரவில்லை. தலை என்று ஒன்று இருக்கிறது என்றே நினைவுக்கு வரவில்லை. எல்லாம் முடிந்து
துரியோதனன் களத்துக்கு வந்ததற்கு பிறகு துச்சாதனன் விடை பெற்று வெளியே வந்து அந்த நேரத்திலே ஒப்பனைகளை கலைக்கிற போதுதான் தலைவலி மறுபடியும் தெரிகிறது. கடுமையான தலைவலி, நிற்பதற்கு கூட முடியவில்லை என்று கூறுகிறார். எனவே அப்படி தன்னுடைய உடலில் இருக்கிற நலிவு கூட தெரியாமல் தன்னால் நடிக்க முடிகிறது என்றால் அது கூடு விட்டு கூடு பாய்வது தானே. பேராசிரியர் ராமசாமிக்குத்தான் தலைவலி இருக்கிறதே தவிர துச்சாதனனுக்கு தலைவலி இல்லை. எனவே துச்சாதனனாக இருக்கிற வரையில் இவருக்கும் தலைவலி இல்லை. இப்படி தனக்கு மட்டுமில்லாமல் பிறருக்கும் நேர்ந்த அதுபோன்ற அனுபவங்களை ராமசாமி மெச்சன் என்பவரை பற்றி ஒரு இடத்திலே சொல்லுகிறார். உடல் நலம் இல்லை, அவரை இவர் பார்க்க போகிறார். ஆனாலும் 2 கலைஞர்கள் சந்தித்து கொள்ளுகிற போது கலை பற்றிய பேச்சுகளை தவிர்க்க முடியாது. அந்த நாடகத்திலே நீங்கள் பாடிய பாட்டு என்ன அந்த கூத்தில் என்று கேட்டால் உடல் முடியாத எழ முடியாத நிலையிலும் கூட அந்த பெரியவர் அந்த பாடல்களை பாடி காட்டுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற இவருக்கு தானும் அதுபோல பாட வேண்டும், அதற்கு அடவுகளை செய்து காட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது. அந்த அடவுகளை இவர் செய்து காட்டுகிற போது அவருக்கும் கால்கள் அசைகின்றன. அப்படித்தான் அந்த அடவு அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எனவே தங்களையே மறந்த நிலை கலைஞர்களுக்கு தான் உண்டு. நடிகவேள் எம்.ஆர். ராதா அவர்களை பற்றியும் ஒரு குறிப்பை அந்த கட்டுரையில் பேராசிரியர் எழுதியிருக்கிறார். ராதா அவர்கள் ஒரு கட்டத்தில் தானாக எழுந்து நடக்க முடியாது, தடி ஊன்றி நடப்பதாகத்தான் அவருடைய இறுதி நாட்களிலே இருந்தது. ஆனால் அப்போதும் கூட நாடகங்களிலே நடிக்கிற போது அவருடைய நிலை என்னவாக இருந்தது என்பதை பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். திரைக்கு உள்ளே இருக்கிற போது அவரை தூக்கி விடுவதற்கு 3 பேர் பக்கத்திலே நிற்பார்களாம். தூக்கி விடுங்கடா என்று அவர் சத்தம் போடுவாராம். நின்றதற்கு பிறகு மேடையில் தள்ளி விடுங்கடா என்பாராம். தள்ளித்தான் விடுவார். எல்லோருக்கும் ஒரு அச்சம். தள்ளி விட்டதற்கு பிறகு தடியும் இல்லாமல் போகிறாரே என்று. போனதற்கு பின்னால் அந்த காட்சி முடிகிற வரையில் அவருக்கு கையிலே தடி இல்லை என்பதோ, தன்னால் தடி இல்லாமல் நடக்க முடியாது என்பதோ, எந்த நினைவும் இல்லாமல் அந்த பாத்திரமாகவே மாறி நடித்து அந்த படுதா கீழே விழுந்ததற்கு பிறகு இவரும் தொப்பென்று கீழே விழுவார் என்கிற செய்திகளை எல்லாம் நாடகத்தினுடைய கலையை, கூத்துக்கலையை தான் பார்த்ததை, தன்னுடைய நண்பர்கள் பரீட்சா ஞானி போன்றவர்கள் பார்த்து சொன்னதையெல்லாம் அந்த கட்டுரையில் பேராசிரியர் தொகுத்து தந்திருக்கிறார். கூத்தானாலும் நாடகமானாலும் திரைப்படமானாலும் நடிப்பு என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனாக தன்னை மாற்றிக்கொள்வது, கூடு விட்டு கூடு பாய்கிற அந்த பழைய அந்த கலையினுடைய இன்னொரு வடிவம்தான் இந்த நடிப்பு என்பதை பற்றிய ஒரு அனுபவ பார்வை. நடிப்பு என்பதை பற்றி கோட்பாட்டு ரீதியாக பல்வேறு செய்திகளை நாம் சொல்லலாம். ஆனால் அனுபவ ரீதியாக இந்த கட்டுரையில் பல அரிய கருத்துக்களை பேராசிரியர் ராமசாமி அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார். இந்திய குடிமகனாக நாம் அடிப்படை சட்டங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியமானது. நாம் அறிந்திருக்க வேண்டிய அடிப்படை சட்டங்களை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் திருமணம். திருமணத்திற்குரிய சட்டங்கள். திருமணத்துக்கெல்லாம் ஒரு சட்டமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். எனவே அதனை காப்பாற்றுவதற்காக நிச்சயமாக சட்டங்கள் இருக்குது. அப்போது நம்ம நாட்டில் ஹிந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், ஜைனர்கள் என்று பல வகையான பல மதங்களை சார்ந்த மக்கள் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு சட்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. எந்த மதத்தை சார்ந்திருக்கிறாங்களோ அதை பொறுத்து அவர்களது சட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த தீர்மானம் என்பது தீர்மானிக்கப்படுகிற ஒரு விஷயம். உதாரணமாக இன்றைக்கி நம்ம ஹிந்து மேரேஜ் ஆக்ட் எடுப்போமே. இப்போ ஹிந்து திருமண சட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அடிப்படையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஏன் ஆண் அல்லது ஆணோடு சேர்வது அல்லது பெண் பெண்ணோடு சேர்ந்து வாழ்வது என்பதை இதுவரைக்கும் சட்டம் அங்கீகரிக்கவில்லை. அதை ஒட்டி நிறைய வழக்குகள்லாம் போடப்பட்டு அது மிகப்பெரிய விவாதத்திற்குரிய ஒரு பொருளாகி இருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போது அடிப்படை திருமணத்திற்கு என்னென்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதில் ஒருவர் நிச்சயமாக 2 பேருமே ஹிந்து திருமண சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஹிந்துக்களாக இருந்தால் மட்டுமே அந்த திருமணம் செல்லத்தக்க திருமணமாக இருக்கும்.
இப்போ செல்லத்தக்க திருமணமாக இருப்பதற்கு அடிப்படையான சில விஷயங்களை நமக்கு சொல்கிறாங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் அதே மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கணும். இரண்டாவதாக பெண்ணுக்கு என்ன வயசு, ஆணுக்கு என்ன வயசு அப்படிங்கிறத இந்த சட்டம் குறிப்பிடுகிறது. ஆட்டோக்களில் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் 21 வயசு ஆனால் தான் திருமண வயது அப்படின்னு போட்டிருக்கோம். அது பொதுவானதல்ல, அது ஆட்டோக்களின் தத்துவம். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும் பெண்ணுக்கு, ஆணுக்கு 21 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். இது 2வது முக்கியமான அடிப்படை. 3வது, இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்ற நேரத்தில் அந்த ஆண் ஏற்கனவே திருமணமானவராக இருக்கக்கூடாது. அந்த ஆணை திருமணம் செய்து கொள்கிற நேரத்தில் இந்த பெண் ஏற்கனவே திருமணமாகி அந்த பந்தம் முறியாமல் இருக்கக்கூடாது. ஆக 2 பேரும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டாங்களே மேடம், இவங்களை கல்யாணம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால், கல்யாணமாகி முறைப்படி விவாகரத்து பெற்று கோர்ட்டு உத்தரவின் பேரில் மட்டும்தான் நீங்கள் கட்டாயமாக திருமணம் செய்வதற்கான உரிமையை பெறுகிறீர்கள். அப்படி இல்லை, நாங்கள் 2 பேரும் வேண்டான்னு பிரிஞ்சிட்டோம், எங்கள் ஊரில் பாருங்கள் துரும்பு முறிச்சு விடுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது, அதனால் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியாது. ஆக இந்த 3 விஷயங்களும் முதல்ல அடிப்படையான விஷயங்கள். இப்போ அடுத்தது ஒரு விஷயம் பார்க்க போகிறேன். நம்ம ஊரில் சொல்கிற வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பையன் கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் இருக்கிறான், ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அவனுக்கு அந்த மனநிலை சரியாயிடும், கல்யாணம் பண்ணி வச்சா பைத்தியம் தெளிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அந்த இடத்துல கொண்டு போய் இணைச்சி வைப்பாங்க அந்த பையனோட. அப்போ இந்த கல்யாணம் அந்த பொண்ணுக்கு அந்த பையனுடைய மனநிலை என்பது தெரியாது. அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் நடைபெறுகிற கல்யாணம் வெல்லுமா, அது செல்லுமா அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வி. அப்போது இந்த திருமண சட்டம் ரொம்ப அழகாக சொல்லுது, அப்படி ஒரு மனநோயாளியாக இருக்கின்ற ஒரு ஆண்மகனோடோ அல்லது பெண்மகளோடோ மற்றொருவர் திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணம் செல்லத்தக்கது அல்ல, அல்லது பாலியல் ரீதியான நோய்கள், தீர்க்க முடியாத வியாதிகளாக இருந்து அது மறைத்து அப்படிப்பட்ட விஷயங்களே ஒரு திருமணம் செய்தால் அந்த திருமணமும் செல்லத்தக்கதல்ல. அப்புறம் மதம் மாறி திருமணம் செய்வது என்று சொன்னால் ஹிந்து திருமணத்தில் செய்ய முடியாது அப்படின்னு நம்முடைய சட்டத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் சொல்லுது. சரி, எப்படி திருமணம் செஞ்சுக்கலாம் மேடம், நானும் அவரும் காதலிக்கிறோம், நீங்கள் எப்படி திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லுங்கள். நாங்கள் அந்த தெருமுக்கில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் நாங்கள் மாலை மாற்றிட்டோம் மேடம், அவர் எனக்கு ஒரு மஞ்சள் கைத்தை கட்டிட்டாரு மேடம், இது செல்லும் தானே மேடம், ஹிந்து திருமணத்தில் என்ன உங்களுக்கு தாலி கயிறு வேணும், அப்புறம் என்ன மாலை மாற்றணும், இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோமே மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது செல்லத்தக்க திருமணம் அல்ல. ஹிந்துக்களின் திருமணத்தின் அடிப்படையில் பார்க்கணும்னா நீங்கள் அக்னியை வலம் வரணும், 7 அடி எடுத்து வைத்து நடந்து வரணும், அந்த அக்னியை வலம் வர வேண்டும். தாலி கட்டுதலோ மாலை மாற்றுதலோ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கணும். இது அடிப்படையில் சம்பிரதாயமான சடங்குகளுக்கு உட்பட்ட திருமண நிகழ்வு. இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட திருமணம். அதே போல் நான் மத நம்பிக்கை இல்லாதவள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவள், அதனால் நான் இப்படியெல்லாம் கோயிலில் போயோ அம்மி மிதிச்சோ அருந்ததி பார்த்தோ அல்லது அக்னியை வலம் வந்தோ நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்று சொன்னால் அதற்கும் வாய்ப்பு தருகிறது ஹிந்து திருமண சட்டம். பெரியார் பிறந்த மண், எனவே பெரியார் வழியிலே சுயமரியாதை திருமணத்தை அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக நம்முடைய திருமண சட்டம் அறிவித்திருக்கிறது. அப்போ 2 பேர் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து வாழ்க்கை துணை நல ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டாலோ, அவர்கள் மாலை மாற்றிக்கொண்டார்களோ, இந்த 4 பேர் கூட இந்த மாதிரியான ஒரு திருமணம் சிம்பிளாக செஞ்சால் கூட இந்த திருமணம் செல்லுபடியாகிற ஒரு திருமணம் ஆகிவிடுகிறது. அப்போது இது பேசிக்காக எல்லா சட்டங்களிலுக்கும் பொருத்தமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 21 வயது ஆணுக்குங்கிறதும் 18 வயது பெண்ணுக்குங்கிறது ஹிந்து திருமண சட்டம் மட்டுமல்ல, எந்த இடத்துல திருமணம் நடந்திருந்தாலும், அதாவது எந்த மதத்தினருக்கானாலும் இது ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. அதே போல் ஏற்கனவே திருமணமாகி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. அப்படி திருமணமாகி இருந்தால் அந்த திருமணத்தில் விவாகரத்து பெறணும். சரி, இப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? என்னை கம்பல் பண்ணி ஒரு 16 வயது பெண், அந்த 7 வயது பெண்ணை கம்பல் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிடுறாங்க அப்படின்னா இது ஏமாற்று திருமணத்திற்கு ஒப்பானது. அப்போது அந்த பெண் மீண்டு வெளியே இந்த திருமணம் செல்லாது அப்படின்னு அறிவிக்க கோரி அந்த பெண் நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்து வெற்றி பெற முடியும்.
அதே போல் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணினா அல்லது ஏமாற்றி கல்யாணம் பண்ணினா, ஏற்கனவே மனைவி இருந்து ஒரு ஆண்மகன் கல்யாணம் பண்ணினா அது வந்து சட்டத்தில் அது செல்லத்தகாத திருமணம் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா பாருங்களேன், நம்ம பேப்பர்ல எல்லாம் பார்த்துருக்குறோம், ராயபுரத்தில் ஒரு பொண்ணை கட்டியிருக்கிறான், சைதாப்பேட்டையில் ஒன்று, அடையாறில் ஒன்று அப்படின்னு ஒரு 4 திருமணம் செய்தவனை பற்றி எல்லாம் நம்ம வந்து பத்திரிகைகளில் செய்தியாக படிக்கிறோம். அப்போ இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்தியன் பீனல் கோடு என்று சொல்லுகிற இந்திய தண்டனை சட்டம் என்கிற சட்டமும் இந்த திருமண சட்டத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, ஒரு திருமணம் தான் செய்யணும், மனைவி உயிருடன் இருக்கும் பொழுதோ கணவன் உயிருடன் இருக்கும் பொழுதோ மற்றொருவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்றால் அது குற்றம் அப்படின்னு நம்முடைய இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிறது. அப்படி கல்யாணம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சிறை தண்டனை நிச்சயமாக. ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு ஏற்கனவே பொண்ணுக்கு தெரியாமல் நீ இன்னொரு ஊரில் போய் கல்யாணம் பண்ணினாலும் அந்த திருமணம் செல்லாத திருமணம் அப்படின்னு அறிவிக்க முடியும். அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்திய தண்டனை சட்டம். அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வருடம் சிறை தண்டனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போது திருமணம் என்பது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கிற சட்டம் தான் ஹிந்து திருமண சட்டம். ஏறத்தாழ நம்முடைய சட்டத்தை ஒற்றியே இருக்கக்கூடிய இன்னொரு திருமண சட்டம் என்பது கிறிஸ்தவர்களுடைய திருமண சட்டம். அவங்க பெரும்பாலும் வந்து சர்ச்சஸில் வச்சு அவங்களுடைய பதிவாளர்கள், திருமண பதிவாளர்கள், சர்ச்சால் நியமிக்கப்பட்டவர்கள், அவர்கள் முன்னிலையிலே அந்த திருமணம் நடைபெற வேண்டும். அந்த திருமணம் நடைகிற பொழுது முன்னதாகவே ஒரு நோட்டீஸை கொடுத்து திருமணத்தில் யாருக்காவது அப்ஜெக்ஷன், நீங்கள் தான் விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் பார்த்துருப்பீங்களே, அதில் அப்ஜெக்ஷன் இருக்கடான்னு கேட்டு அந்த அப்ஜெக்ஷன் இருந்தால் அதை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படித்தான் அந்த திருமணங்கள் நடக்கும். அப்போ சர்ச்சில் நடக்கிற திருமணங்கள் அல்லது மேரேஜ் ரெஜிஸ்ட்ரார்ஸ் என்று சர்ச்சால் நியமிக்கப்பட்டவர்களால் நடத்தப்படுகிற திருமணங்கள் செல்லத்தகுந்த திருமணம். அவங்க தாலி கட்டுறதில்ல பெரும்பாலும். எங்கே ஹிந்துக்கள் அதிகமாக வாழ்ந்து அந்த மதத்தினுடைய சடங்குகளை தாங்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இடங்களில் மட்டும்தான் கிறிஸ்துவர்களாக இருக்கிறவர்கள் தாலியும் கட்டிக்கொள்கிறாங்க. அல்லது பொதுவாக மாலை மாற்றிக்கொள்வது, மோதிரம் மாற்றிக்கொள்வது என்கிற சடங்கோடு நம்முடைய பாதிரியாரனுடைய ஆசீர்வாதத்தோடு அந்த திருமணங்கள் நடைபெறுகின்றன. அப்போ அது வந்து கிறிஸ்துவ ரீதியான திருமணம். அப்போ இஸ்லாமியர்கள் எப்படி திருமணம் பண்ணலாம்? இந்த 2 சட்டத்துக்கும் பொருந்தாத வகையிலையும் ஒரு மாற்றத்திற்கு உகந்த வரையிலும் இருப்பது தான் இஸ்லாமியர்களுடைய மதச்சட்டம். இப்போ நம்ம வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லிட்டோம். ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்த மட்டிலும் அவர்கள் திருமணம் செய்வதற்கு கட்டுப்பாடு என்பது சில விஷயங்களில் இருக்கிறது அல்லாமல் அவர்கள் 4 திருமணம் வரைக்கும் செய்து கொள்கிறார்கள். அப்போ ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பெண்ணு வேண்டாம் என்று நினைத்தால் அவளை விலக்கி வைத்துவிட்டு வேறொருவரோடு திருமணம் செய்து கொள்ள முடியும். அதில் பார்த்திங்கன்னா வயசு கட்டுப்பாடுங்கிறது 18 வயசில் தான் கல்யாணம் பண்ணணும்னு கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக பெண் வந்து பூப்படைந்த பிறகே, மெச்சூரிட்டி ஆன பிறகே அந்த பெண் வந்து திருமணத்திற்கு தகுதியானவளாக ஆகிறாள். அதனால் இளம் வயதிலே கூட நிறைய இஸ்லாமிய குழந்தைகள், பெண்கள் வந்து இந்த மாதிரியான பாதிப்புக்கு ஆளாவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது திருமண சட்டம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருந்தாலும் அடிப்படையில் எல்லா பெண்களும் தன்னுடைய திருமணத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சா சட்ட ரீதியாக திருமணம் செய்ய வேண்டும். நீங்கள் காதல் கல்யாணம் பண்ணிட்டா கூட அதை பதிவு செய்வதற்கு தேவையான அடிப்படை விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, மற்ற திருமணங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே கூட நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் ஹிந்து திருமணத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் அறநிலையத்துறை நடத்துகின்ற அந்த இடத்துல போய் ஒரு திருமணமோ அல்லது சுயமரியாதை திருமணமோ இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை மட்டுமே நீங்கள் பதிவு செய்ய இயலும். அதனால் நான் வந்து திருமணையில் நின்று கல்யாணம் பண்ணிட்டேன் அப்புறம் என்னை கைவிட்டுட்டான்னு நீங்கள் குடும்ப நீதிமன்றங்களுக்கு வருவதற்கு பதிலாக பாதுகாப்பான முறையிலே, சட்டம் அங்கீகரிக்கிற முறையிலே நீங்கள் திருமணம் செய்து கொள்வது மிக மிக சிறந்தது. இஸ்லாமியர்கள் 2 பேரும் பார்க்காமலே தனித்தனியாக பிரித்து வச்சு கூட கல்யாணம் பண்ணாலும் அவர்கள் வாழ்க்கை ஒப்பந்தத்தை போடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒப்பந்தம் என்பது சுயமரியாதை கல்யாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம். அது நமக்கு ஹிந்து திருமண சட்டத்தில் ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு ஒன்று அப்படி செய்ய வேண்டும், அல்லது முறைப்படி பதிவு செய்து திருமணம் நடக்கின்ற கோவில்களிலே நீங்கள் அதற்கான அத்தாட்சியை பெற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் வரக்கூடாது, நல்லா இருக்கணும், 1000 காலத்து பயிர் எல்லாம் கரெக்டு. ஆனால் பிரச்சனைக்கு வந்தால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆவணங்கள் தேவை. எனவே அதற்குரிய வயது, இருப்பிடச்சான்று, பதிவுச்சான்று, கோவிலில் திருமணம் செய்ததற்கான ரசீது ஆகிய அனைத்தையும் நீங்கள் வைத்து கொண்டு தான் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். அப்படி திருமணம் செய்து நீங்கள் எல்லோரும் நிறைவாக இருக்க வேண்டும் என்றும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும்.
ஆதலால் நம் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை இன்றைக்கு நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே பகுதியில் இன்று முதுமையில் ஏற்படுகிற மனச்சோர்வு பற்றி பார்க்கலாம். முதுமை என்பது எல்லோருக்கும் வாழ்க்கை சக்கரத்திலே வரக்கூடிய, பலரால் விரும்பத்தகாத ஆனால் கட்டாயமாக நேரக்கூடிய ஒரு காலகட்டம். எங்கே முதுமை அடைந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டே இருப்பவர்கள் பலர். காரணம், முதுமை வந்துவிட்டாலே நம்முடைய செயல்பாடுகள் குறைந்து விடுகின்றன. பல்வேறு உடல் நலம் மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுகிறது. சமூக பொருளாதார நெருக்கடிகள் தோன்றுகின்றன. ஆக முதுமை என்பது மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மை தள்ளிவிடுகிறது. ஆகவே முதுமை என்பது காலத்தின் ஒரு கட்டாயம். அந்த காலத்திலே எல்லாம் சொல்வார்கள், முதியவர்கள் இருப்பது ஒரு பெரிய ஒரு வரம் என்று. முதுமை வரமா சாபமா என்று தற்காலத்தில் இருக்கிற முதியவர்களை கேட்டால்தான் சொல்வார்கள். லாஞ்சிவிட்டி இஸ் நாட் ஆல்வேஸ் எ பிளெஸிங் என்று சொல்லுவார்கள். இந்த காலத்திலே வாழ்க்கை முறையின் வேறு வேறு மாற்றங்களினாலும் அதிவேக நடைமுறை பிரச்சனைகளாலும் விஞ்ஞான முன்னேற்றத்தாலும் நகர்ப்புறமயமாதல் தொழில்மயமாதல் காரணமாகவும் பிள்ளைகள் எல்லாம் ஊர் விட்டு வேறு சென்று பணியில் அமர்வதாலும் இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை செய்வதாலும் பல முதியவர்கள் தனித்து விடப்படுகிற சூழ்நிலையை இன்றைக்கு இருக்கிறார்கள். அது காலத்தின் கட்டாயம், வேறு வழியில்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த முதியவர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளிலே பல உண்டு. இருந்தாலும் அவர்களிடம் ஏற்படுகிற சோர்வு, அந்த மனச்சோர்வு மிக முக்கியமானது. பல நேரங்களிலே இந்த மனச்சோர்வை பல குடும்பங்களிலே இது வயதான காலத்தில் ஏற்படுகிற ஒரு சாதாரண ஒரு அறிகுறி, அவர்கள் இந்த வயதாகிவிட்டால் அப்படித்தான் இருப்பார்கள் என்று அதிலே அதிகம் கவனம் செலுத்துவதில்லை. ஏதோ இந்த சோர்வடைந்தவர்களெல்லாம் ஏதோ சாதாரணமாக முடங்கி கிடக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு அதன் மேல் ஒரு அக்கறை காட்டாமல், அதை அடையாளம் கண்டு கொள்ளாமல் அந்த முதியவர்கள் மேலும் மேலும் மன வருத்தம் அடைவதற்கு, மனச்சோர்வடைவதற்கு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. ஆக முதுமையிலே ஏற்படுகிற சோர்வை அல்லது மன வருத்தத்தை அடையாளம் கண்டு கொண்டு அதற்கு ஏற்ற பரிகாரம் தேர்வது மிக மிக அவசியமாகும். நம்முடைய நாட்டிலே ஏறக்குறைய 8-9% பேர் வயதானவர்களாக இருக்கிறார்கள். ஆக அவர்களிலே பார்த்தால் ஏறக்குறைய 15-25% பேர் ஏதோ ஒரு மனச்சோர்வினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் 3-4-5% பேர் தான் மிக தீவிரமான மனநோய் மன வருத்தத்தினால் இருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் ஓரளவுக்கு மனச்சோர்வினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதுமையிலே ஏன் மனச்சோர்வு வர வேண்டும் என்று பார்த்தால் பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தால் வம்ச வழி காரணங்கள். அந்த குடும்பத்திலே வேறு யாராவது இளமை காலத்திலேயோ அல்லது முதுமையிலேயோ மனச்சோர்வு இருந்தால் அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது முக்கியமாக காரணம் இந்த முதுமையில் ஏற்படுகிற உடல்நல குறைபாடுகள். அவர்களுக்கு முதுமையில் ஏற்படுகிற பல்வேறு விதமான நோய்கள். இப்பொழுதெல்லாம் பார்த்தால் சர்க்கரை வியாதி ஏறக்குறைய 3 முதியவருக்கு இருக்கிறது. அதிக இரத்த அழுத்தம் என்று சொல்லப்படுகிற ஹை பிபி அல்லது முட்டிவலி, இப்படிப்பட்ட கோளாறுகள் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கிறது. இதை தவிர்த்து சில நோய்கள், அதாவது இருதய நோய்கள், பார்க்கின்சன் நோய் என்று சொல்லப்படுகிற அந்த கைகால் நடுக்கம் ஏற்படுகிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை முடக்கி போடுகின்ற நோய்கள், புற்றுநோய் போன்ற அல்லது ஸ்ட்ரோக் என்று சொல்லப்படுகிற பக்கவாத நோய்கள், இவைகளெல்லாம் முதுமையினுடைய வாழ்க்கை தரத்தை அதிகமாக பாதித்து விடுகிறது. அதோடு கூட அவர்களை முடக்கி போட்டு விடுகிறது. இதனாலேயே அவர்களுக்கு மனச்சோர்வு அதிகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர குடும்பத்தில் ஏற்படுகிற ஒரு மாற்றங்கள், பிள்ளைகள் பணியின் காரணமாக படிப்பின் காரணமாக வேறு ஊருக்கு போக வேண்டிய நிலை, இவர்கள் தனித்து விடப்படுகிற சூழ்நிலை, இவர்களுடைய சமூகத்தில் இவர்களுக்கு இருக்கிற அந்தஸ்து குறைகிற நிலை, வருமானம் குறைகிற நிலை, தான் தனித்து விடப்பட்டதாக அவர்கள் உணர்கிற ஒரு நிலை, அல்லது இவருடைய பேச்சை அதிகம் பேர் கேட்க முடியாதவர்கள் இவர்களை ஒதுக்கி வைப்பதாக அவர்களுக்கு தோன்றுகிற ஒரு நிலை,
இப்படிப்பட்ட பல்வேறு விதமான காரணங்களினால் முதுமையிலே மனச்சோர்வு மிக அதிகமாக காணப்படுகிறது. முதுமையில் மனச்சோர்வு என்பது ஏதோ வெளியிலே தெரியாமல் அதிகம் பேர் அல்லது புரிந்து கொள்ள முடியாமல் அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் 3 அல்லது 4 ஒரு முதியவர்கள் மனச்சோர்வினால் தனியாகவே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தே சஃபர் இன் சைலன்ஸ். தனிமையிலேயே அவர்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல பேரிடம் மனம் விட்டு பேசினால்தான் அவருடைய மன வருத்தம் மனச்சோர்வு தெரியும். அப்படிப்பட்ட முதுமையிலே மனச்சோர்வு பலவிதமான அறிகுறிகளை உள்ளடக்கியது. மனம் நொந்து போய் மனம் வருத்தமுற்று ஒதுங்கி போயிருக்கிறவர்கள் இருப்பார்கள். தனியாக ஒதுங்கி விடுவார்கள். யாரிடமும் பேச மாட்டார்கள் அதிகமாக, அல்லது தன்னைத்தானே நொந்து கொண்டு இருப்பார்கள். அது தவிர அவர்களுடைய மனைவியோ அல்லது மற்ற உறவினர்களோ இழந்து போகின்ற நிலை, அல்லது இந்த உடல் நோய்கள் அல்லது சமூக பொருளாதார காரணங்கள், இதனால் அவர்களுக்கு தூக்கமில்லாத நிலை, அவர்கள் எங்கேயும் சரியாக போக முடியாத நிலை. காரணம் அவர்களுடைய பார்வை குறைவு, காது மங்குதல் ஆகிய இந்த புலன் சார்ந்த அந்த குறைபாடுகள். அதனால் அவர்கள் முடக்கி போடப்படுகிறார்கள். இந்த நாட்பட்ட வியாதிகள் எல்லாம் இந்த முதுமையிலே தான் வருகிறது. இந்த நாட்பட்ட வியாதிகள் கிரானிக் டிசீசஸ் என்று சொல்லுவோம். இவைகளை ஒரு இயலாதவர்களாக ஆக்கிவிடுகிறது. டிசேபிள்டு என்று சொல்லுவோம். இந்த டிசீஸ் ப்ரொடியூசிங் டிசபிலிட்டி வில் இன்டியூஸ் டிப்ரெஷன் ஆர் டிஜெக்ஷன். ஆக இந்த வியாதிகள் அவர்களை இயலாதவர்களாக்கி அது அவர்களை மனச்சோர்வடைய வைத்து அவர்களை வருத்தத்தில் தள்ளிவிடுகிறது. இது மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை முதியவர்களிடத்திலே. ஆக இந்த முதுமையில் மனச்சோர்வு என்பது மிக சர்வசாதாரணமாக காணப்படுகிற பிரச்சனை. எல்லா ஊரிலும் இருக்கிறது, நம் ஊரிலும் இருக்கிறது. அதுவும் நம்ம ஊரிலே அந்த காலத்திலே குறைவாக இருந்தது. நம் ஊரிலும் வேலைநாட்டின் தாக்கத்தின் காரணமாக, வாழ்க்கை முறைகளின் மாறுபாட்டின் காரணமாக இந்த ஊரிலும் முதுமையிலே மனம் சோர்ந்து இருக்கிறவர்கள், மனம் நொந்து போய் இருக்கிறவர்கள், வெளியே சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆக இந்த முதுமையிலே மனச்சோர்வு ஏற்படுவது கொடுமையான விஷயம். அவர்கள் தங்களால் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாதபடி நிலை, யாரும் அவர்களை கேட்பதற்கு கூட ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு இடம், நெருக்கடி. ஆக இவர்களே தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருப்பார்கள், தூக்கமில்லாமல் அவதிப்பு கொண்டிருப்பார்கள். அவர்கள் முடங்கி போய் இருப்பதனால் யாரும் அவர்களை கண்டுகொள்வதில்லை. இப்படிப்பட்ட நிலையிலே ஏற்படுகிற அந்த மனச்சோர்வு அவர்களை உடல் நலத்தையும் பாதிக்கிறது, மனநலத்தையும் பாதிக்கிறது. இவர்களெல்லாம் பல நேரங்களிலே ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன், இருப்பதை விட இறப்பதே மேல் என்கிற எண்ணத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். தற்கொலை எண்ணங்களும் அதிகமாக வருகிறது. தற்கொலையும் செய்து கொள்ள சில பேர் முனைகிறார்கள். ஆக முதுமை என்பது ஒரு காலத்தின் கட்டாயம் என்றாலும் அந்த முதுமையிலேயும் நல்லபடியாக நிம்மதியாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் தங்களுடைய முதுமை காலத்தை திட்டமிட்டு கொள்ள வேண்டும். வருமானத்தை ஓரளவுக்கு சேமித்து கொள்ள வேண்டும். மற்றவர்களோடு பழகி இந்த உடல் வியாதிகளை குறைத்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் செய்தால் ஓரளவுக்கு நிச்சயமாக அவர்கள் மன நிம்மதியோடு இருக்க முடியும். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி சொன்னது போல், ஒரு நாடு அதன் மக்களின் வயதை உயர்த்துவதை மட்டும் நோக்கமாக கொள்ளக்கூடாது, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துதல் வேண்டும். ஆக முதுமையில் மனச்சோர்வு என்பது மிக சாதாரணமாக நிகழ்ந்து வருகிற ஒன்று. அதிகம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலை. மனக்கவலை மாற்றல் எளிது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு உண்டான வழிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்.